வணக்கம். இப்போ ஒரு சின்ன குட்டி கதை. என்னென்னா, ஒரு பிரபலமான ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன். அந்த துணி கடையில் போயப்ப, துணிய வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ ஒரு நிகழ்ச்சிய பார்த்தேன். அது என்ன நிகழ்ச்சின்னா, அது ஒரு ஒரு நீண்ட காரிடார். அதில வந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு இடத்துல நெறைய டஸ்ட்டு கீழ பேப்பரு, அழுக்கெல்லாம் இருக்குது. ஒரு அம்மா வந்து துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எண்ட்ல துடைக்கிறாங்க. ஆனா, மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 50, 60 பேர் போயிட்டே இருக்கான். இந்த பக்கம் 50, 60 பேர் போயிட்டே இருக்கான். அந்த கேரக்டர் வந்து என்கேஜ்டாவே இருக்கு. மக்கள் நடந்துட்டே இருக்காங்க. ஆனா, அந்த அம்மா அந்த எண்ட்ல துடைக்க ஆரம்பிச்சது. மெல்ல துடைச்சிட்டே வந்துச்சு. நான் பார்த்தேன், என்னடா இது இவ்ளோ பேர் நடந்துட்டே இருக்காங்க. இவ்ளோ குப்பையான இந்த கேரக்டர இந்த அம்மானால எப்படி துடைக்க முடியும் அப்டின்னா, அந்த அம்மா துடைச்சிட்டு வரப்ப, "நீங்க நில்லுங்க, நீங்க நடங்க" அப்படின்னு யார்ட்டயும் சொல்லல. அது பாட்டுக்கு துடைச்சிட்டு வந்துருச்சு. நடக்கிறவங்க நடந்துட்டே இருந்தாங்க. போறவங்க போயிட்டே இருந்தாங்க. வரவங்க வந்துட்டே இருந்தாங்க. ஆனா, அட் தி எண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமா துடைச்சிட்டு வந்துட்டு, எண்டுல வந்து மொத்தமா துடைச்சு முடிஞ்சுது. இப்ப அந்த பாதைய பார்த்தோன்னா, அது மொத்தமா துடைச்சு முடிச்சிருந்தது. ஸோ, இதில எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம லைஃப்ல நெறைய பேர் வருவாங்க, போவாங்க. அவங்கள யாரையும் கண்டுக்காம, நம்ம பண்ற விஷயங்கள பண்ணிட்டே இருந்தோம்னா, அட் தி எண்ட் நம்ம என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கிறோமோ, அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ, இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. ஸோ, அந்த அம்மா வந்து ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற முடிக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸையும் கண்டுக்காம பண்ணிட்டே இருந்ததுனால, எண்டுல பார்த்தீங்கன்னா, அந்த பாதை முழுசா சுத்தமாயிடுச்சு. ஸோ, இத வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம்.